வால்வ் ஸ்பிரிங்கின் உயரத்தை அளவிடும் நடைமுறை. வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய அமர்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வால்வ் ஸ்பிரிங்கின் ஃப்ரீ லென்த்தை அளப்பது பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். ஆட்டோமொபைல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியானது உற்பத்தியாளரின் அட்டவணையின்படி பொது பராமரிப்பை மேற்கொள்கிறது. குறிப்பிட்ட அசம்பிளியை அகற்றி ஆய்வு செய்தல், மாற்றுதல் அல்லது சரி செய்தல் மற்றும் பிரச்சனைக்குரிய பாகங்களை சரி செய்தல் மற்றும் மீண்டும் அசம்பிள் செய்தல். ஆய்வில் முக்கியமாக அளவீடு அடங்கும். பல ஆய்வு முறைகளுக்கும் நீளம், விட்டம் மற்றும் ஆழம் போன்ற நெறியல் அளவீடுகள் தேவைப்படுகின்றன. வெர்னியர் காலிபர்கள் போன்ற துல்லியமான அளவீட்டு கருவிகளை கொண்டு நீள அளவீட்டை அளவிடலாம். வெர்னியர் காலிபர்கள் மூலம் நீள அளவீடுகளை எவ்வாறு அளவிடுவது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை: ஒர்க் பீஸின் மீது வெர்னியர் காலிப்பரை செட் செய்யவும், வெர்னியர் காலிப்பர் மூலம் மெஷர்மெண்ட்டுகளை எடுக்கவும், ரீடிங்குகளை டேபுலேட் செய்து முடிவுகளை காணவும் முடியும். டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் ஸ்பேர்கள்: வால்வ் ஸ்பிரிங், சர்ஃபேஸ் பிளேட், வெர்னியர் காலிப்பர், மேக்னிஃபையிங் கிளாஸ். தேவையான எக்யூப்மெண்ட்டுகள்: வால்வ் ஸ்பிரிங் டெஸ்டர். தேவையான மெட்டீரியல்கள்: லூப்ரிகேட்டிங் ஆயில், பனியன் வேஸ்ட். வெர்னியர் காலிப்பர் என்பது ஒரு பிரிசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும். இது எக்ஸ்டர்னல், இன்டர்னல் மற்றும் டெப்த் மெஷர்மெண்ட்ஸ்களை 0.02 மில்லிமீட்டர் ஆக்யூரசியுடன் அளவிட பயன்படுகிறது. வெர்னியர் காலிப்பரின் பாகங்கள்: மெயின் பாடி அல்லது பீம், ஸ்லைடிங் யூனிட், மெஷரிங் ஜாஸ், லாக் ஸ்க்ரூஸ், ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூஸ், டெப்த் பார், தம் கிரிப். பல வெர்னியர் காலிப்பர்கள் பிரிட்டிஷ் மற்றும் மெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ்களை கொண்டுள்ளன. இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி முக்கியமாக மெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ்களை பயன்படுத்துகிறது. மெயின் பாடி அல்லது பீம் ஆனது 1.00 மில்லிமீட்டர் ஆக்யூரசியின் மெஷர்மெண்ட் கிராஜுவேஷன்களை கொண்டுள்ளது. இது மெயின் ஸ்கேல் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்லைடிங் யூனிட் ஆனது 50 ஈக்குவல் டிவிஷன்களின் மெஷரிங் கிராஜுவேஷன்களை கொண்டுள்ளது. இது 49.00 மில்லிமீட்டருக்கு சமம். இந்த வெர்னியர் காலிப்பரின் ஆக்யூரசி 0.02 மில்லிமீட்டர் மற்றும் சில வெர்னியர் காலிப்பர்கள் லெஸ் ஆக்யூரசி கொண்டவை. மெஷர்மெண்ட்டுகளை எப்படி ரீடிங் செய்வது என்பதற்கான உதாரணத்தை இங்கே தருகிறேன். மெஷர்மெண்ட்டுகளை எடுத்த பிறகு வெர்னியர் மெஷர்மெண்ட்டுகள் இப்படி இருக்கும் என வைத்துக் கொள்ளலாம். ஆக்யூரேட் ரீடிங்குக்கு மேக்னிஃபையிங் கிளாஸை பயன்படுத்தவும். முதலில் வெர்னியர் ஸ்கேலின் 0 லைனுக்கு சற்று முன் உள்ள மெயின் ஸ்கேல் ரீடிங்கை கவனியுங்கள். இந்த படத்தில் இது 13. ஒரு டிவிஷனின் வேல்யூ 1.00 மில்லிமீட்டர் ஆகும். எனவே இந்த ரீடிங் 13.00 மில்லிமீட்டர் உள்ளது. அடுத்தது வெர்னியர் ஸ்கேலில் உள்ள டிவிஷனை கண்டறியவும். இது மெயின் ஸ்கேல் ரீடிங்ஸில் ஏதேனும் ஒன்றோடு சரியாக மேட்ச் ஆகிறது. இங்கு வெர்னியர் ஸ்கேலின் 21 டிவிஷனானது மெயின் ஸ்கேல் டிவிஷனுடன் மேட்ச் ஆகிறது. இந்த வெர்னியர் டிவிஷன் மூலம் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூவை மல்டிப்ளை செய்யவும் நீங்கள் 0.42 மில்லிமீட்டர் பெறுவீர்கள். இப்போது மெயின் ஸ்கேல் ரீடிங் மற்றும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கை சேர்க்கவும் நீங்கள் 13.42 மில்லிமீட்டர் பெறுவீர்கள். இது மெஷர் செய்யப்பட்ட காம்போனன்ட்டுகளின் ஒரிஜினல் வேல்யூ ஆகும். இப்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுகளை எவ்வாறு எடுப்பது என்பது தெரியும். ப்ரொசீஜருக்கு செல்லலாம். மெஷர் செய்யப்பட வேண்டிய வால்வ் ஸ்பிரிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு துணியால் சுத்தம் செய்யவும். வெர்னியர் காலிப்பரில் உள்ள லாக் ஸ்க்ரூக்களை சிறிது லூஸ் செய்யவும். உங்கள் ரைட் ஹேண்டில் வெர்னியர் காலிப்பரை ஃபர்மாக பிடித்துக் கொள்ளுங்கள். காம்போனன்ட்டுகளை மெஷர் செய்யக்கூடிய தம் கிரிப்பை இழுப்பதன் மூலம் ஸ்லைடிங் யூனிட்டை நகர்த்தவும். காட்டப்பட்டுள்ளபடி பேரலலாக சர்ஃபேஸ் பிளேட்டில் மெஷர் செய்யப்படும் வால்வ் ஸ்பிரிங்கை வைக்கவும். இப்போது ஸ்லைடிங் யூனிட்டை அட்ஜஸ்ட் செய்வதன் மூலம் மற்றும் ஒரு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ மூலம் வால்வ் ஸ்பிரிங்கின் 2 டெர்மினல்களை தொடுவதற்கு வெர்னியரின் ஜாக்களை பிடிக்கவும். இப்போது ஸ்லைடிங் யூனிட்டை லாக் செய்து மேலும் வால்வ் ஸ்பிரிங்கிலிருந்து வெளியே எடுக்கவும்.
டேபுலர் காலமில் மெயின் ஸ்கேல் மற்றும் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்களை நோட் டவுன் செய்து வால்வு ஸ்பிரிங்கின் ஆக்சுவல் சைஸை கால்குலேட் செய்யவும். எனவே ஒர்க் பீஸ் மீது வெர்னியர் காலிபரை செட் செய்யவும், வெர்னியர் காலிபரை கொண்டு அளவீடுகளை எடுக்கவும், வால்வ் ஸ்பிரிங்கின் நீளத்தை அளவிடவும் கற்றுக்கொண்டோம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.